ஹனிங் டேரன் நான் உங்களுதுனா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல்டா. ஸோ நீங்கள் ஒரு பிஎல் ஃபேன் இல்லைனா தயவு செஞ்சு இந்த வீடியோ விட்டு வெளியே போயிடுங்க. இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேக்குக்கான ஒரு ஒன்ச்சா தண்டா பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம், இன்றைக்கி டேகுக் டே. ஸோ ஹாப்பி டேகுக் டே டு ஆல் டேகுக்கர்ஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்குது, பட் இது சூன் நடந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, ஜஸ்ட் பிலீவ் பண்ணலாம், எதுனாலும் குட் நியூஸாக வரும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸுக்கெலாம் ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் நான் நிறைய கமெண்ட்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன், பிகாஸ் எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாகவே இருந்துச்சு. இன்றைக்குமே நான் வீடியோ போடணுமான்னு திங்க் பண்ணிட்டே தான் இருந்தேன். பட் எனக்கு புரியுது, நான் இன்றைக்கி போடுறேன்னு ஒருத்தங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் லெட்ஸ் டூ அப்படின்னு இன்றைக்கி ஈவினிங் தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. ஸோ சடனாக உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸு அண்ட் வாய்ஸ் கிளியராக இருக்கா நான் எதையுமே செக் பண்ணல. ஜஸ்ட் வாய்ஸ் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன், அவ்வளோதான்டா. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஓகேடா, அதை வந்து பேசல. ஹாப்பி டேகுக் டே ஒன்ஸ் மோர் அண்ட் நவ் லைக் என்னது ட்ரீம் வேர்ல்ட். இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படியே காட்டினா ஒரு பையனும் அவங்க அம்மாவும் தான் காரில் எதுவும் முட்டு சந்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த பையன், அம்மா உனக்கு வேறு இடமே கிடைக்கலையா என்ன, இங்கே தான் எனக்கு நீ அவனையா பார்க்கணுமா என்ன? டேய் சும்மா இருடா, உனக்கு இங்கே பையன் கச்சதே பெரிய விஷயம். சும்மா இருக்கிறேன்னா இரு, இல்லைனா போ. அம்மா அதுக்கேம்மா இந்த ஊரை சூஸ் பண்ணேன், பாருமா கார் எப்படி ஆடுதுன்ட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா தான், டேய் என் ஊரை பற்றிலாம் குத்தம் சொல்லாதானே, அந்த சிட்டியில் இருக்கிறத விட இங்கே பல மடங்கு நிம்மதி கிடைக்கும், அவனும் அவன் மூஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் அப்படியே கோச்சிக்கிட்டு இருந்துக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்கேன் பாரு, சிட்டினா அப்படியே ஸ்மூத்தாக சல்லன்னு ஓட்டுவேன், பாரு குதிச்சு போகுது. ஐயோ எனக்கு மண்டை காயுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்ருக்க. இங்கே பாரு ஜங்குக், வர உங்கள் அப்பா மாதிரியே பேசிட்டு அவ்வளோதான்டா உனக்கு அப்படின்னு சொல்ல. ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு சரி ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு அமைதியாக இருந்துக்கிறான். அந்த வண்டியில் இருந்தது வந்து ஜங்குக்கும் அவன் அம்மாவும் தான்டா. இப்போ அப்படியே 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. அப்போ திடீர்னுட்டு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி ஆடு அழகாக ஓடி வருது. ஸோ ஜங்குக் சடன் பிரேக் போட்டு அப்படின்னு நிறுத்துறான். டேய் என்னடா பண்ணுற? ஏதோ ஆடுமா ஆடுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே நிறுத்த. அப்போ குடுகுடுன்ட்டு ஒரு பையன், ஐயோ நிறுத்திட்டீங்களா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை தான் தூக்கணுன்னு அப்படியே அந்த காரே வினோதமாக பார்க்குறான். பார்த்துட்டு அந்த காரில் அவனோட ஒரு ஃபிங்கர் வச்சு அப்படியே ஒரு மாதிரி ஸ்வைப் பண்ண மாதிரியே கார் டோர் பக்கத்தில் வந்துட்டு லைட்டாக தட்டுறான். ஸோ அப்போது ஜன்னல் கதவை கீழே இறக்கணுன்னு, வணக்கம் நீங்கள் யார், ஊருக்கு புதுசு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்ல, ஆமாடா கண்ணா, என் பையனுக்கு இங்கே வந்து ஒரு பையனை பார்த்துருக்கோம், அதனால் வந்து அவனை பையன்கிட்ட போயிட்டுருக்கோம், அதுதான்டா. ஐயோ அப்படியா, சரி எவ்வளோ போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதாப்பா அது வந்து நாங்கள் பண்ணையார் வீடு இருக்குல்ல. ஓ பண்ணையார் வீட்டுக்கு பக்கத்தில் பையனை பார்த்துருக்கீங்களா? சரி நானும் அவட தான் போயிட்டுருக்கேன், என்னையும் அப்படி போய் இறக்கி விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்க, ஆமாப்பா உன் பேர் என்ன? என் பேர் கிம் தேங் அப்படின்னு சொல்ல. அவங்க அம்மா, ஓ கிம் தேங்கா, ஆமாம் ஆண்டி, சரிப்பா நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் டோரை திறந்து விட்டுறாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான், என்னம்மா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. ஸோ தேவங்க வந்து அந்த ஆட்டுக்குட்டியோட ஏறி உட்காந்துக்கிறான். இங்கே ஜங்குக்கு, ஐயோ ஆட்டுக்குட்டியை வெளியே விட்டுவாங்க, ஐயோ இவனை வெளியெல்லாம் தனியெல்லாம் விட முடியாது, இவனே அழைச்சிட்டு தான் போகணும், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா ஏறி உட்காந்துட்டு ஆட்டுக்குட்டி சவுண்டு போட்டுட்ருக்கு, அதுக்கு மொத்தம்லாம் கொடுத்துட்ருக்கான். ஸோ இங்கே ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது தேவங்க பண்ணுறதுலாம் பார்க்குறதுக்கு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பண்ணையார் வீட்டு முன்னாடி தான் நிறுத்துறாங்க. சரிங்க நான் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன், நீங்கள் வந்து இப்படியே போயிட்டு உள்ளே போனீங்கன்னா இதான் பண்ணையார் தெரு, நீங்கள் யாரை பார்க்க வந்தீங்களோ அங்கே போய் பார்த்துக்கோங்க, ரொம்ப நன்றிங்க, எப்போ வேணால் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேங்க் தான் அப்படியே போனோன்னே அவங்க அம்மா வெளியே ஆரத்தியோடு நின்றுட்டுருக்காங்க. தேங்க் ஒன்றும் புரியல. அம்மா ஏம்மா இதோட நிற்கிறேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேய் உனக்கு தெரியாதா, ஓ அத்தை ஊர்லேருந்து வராடா, அதான் நான் நின்றுட்டுருக்கேன், எப்போ வருவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல. அத்தையா? எந்த அத்தை? அதான்டா சிட்டியில் இருக்காங்கல்ல. ஓ அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க இங்கே வாயை பழக்க. அப்போ கரெக்டாக அந்த காருக்குள்ளேருந்து ஜங்குக்கோட அம்மாவும் ஜங்குக்கும் இறங்குறாங்க. ஸோ தேவங்க அவங்களே எப்படி பார்த்துட்டு இருக்காங்க, எதுக்கு இங்கே இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தேவங்க தான் குடுகுடுன்ட்டு பக்கத்தில் போயிட்டு, என்னாச்சு எங்கே இறங்கிட்டீங்க, ஏதான் வழி தெரியலையா, வழி சொல்லி தரணுமா அப்படின்னு கேட்க. தேவங்களோட அம்மா என்னன்னா தேவங்க பிடிச்சி அப்படி பின்னாடி இழுத்துட்டு, தேவங் அமைதியா இரு, இவங்க தான் உன்னை பையன் கேட்டு வந்திருக்காங்க. ஆமாடா என்ன
இவங்க தான் உன்னை பையன் கேட்டு வந்திருக்காங்க, இவங்க தான் உன்னோட அத்தை சிட்டியில் இருக்காங்கல்ல அவங்க, இது அவங்களோட பையன் ஜியான் ஜங்குக், அண்ட் இது அவங்க அப்படின்னு சொல்ல எங்க தியாங்கா அவ்வளோ வாயை அடைச்சி போயிடுது பிள்ளை. அது அது அம்மா ஊரில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிறான். எங்கள் ஜங்குக் தான் அப்படியே போகிற தலைதிரிச்சு ஓடுறது அங்கே பார்த்துட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படியே காணிச்சா ஜங்குக் தான் அவனுக்குன்னு ஒரு ரூம் அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவள் வந்துட்டு அந்த பெட்டில் தான் போய் தப்புன்ட்டு போய் விழுகிறான். விழுந்துட்டு அடி தேங்க வந்து பயந்துடுச்சு ஓடினது அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி அதை நினச்சி சிரிப்பாங்கல்ல அந்த மாதிரி சிரிச்சிட்ருக்கான். இப்போது கரெக்டாக ஜங்குக்கோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. ஐயோ எவன்டா அவன் கனவு கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காதில் வைக்க, டேய் என்ன ஜங்குக்கே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேய் நீயா திருந்தவே இல்லைடா நீ பச்சமோனே கீழே இருக்குதை அறுத்து விட்ருவேன், எதுக்குடா என் கனவுலாம் கலைக்கிற? நான் கனவு கலைச்சனா மாமே, உனக்கு கனவை உருவாக்குனதே நான் தான் மாமே, அதை விட்டு இந்த பார்த்தாக்கிட்டே இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் மரண மொக்க போட்டுட்ருக்கான். ஜங்குக்கும் நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஜிம்மினுக்கு ஒரே குஜாலாக இருக்குது. டேய் நானும் அங்கே வரேன்டா, இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், நானே தான் ஃபிகரை உஷார் பண்ணிட்டு வருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்ல எங்கள் ஜங்குக், ஏய் வாயிலேருந்தே தான் வந்துடும் மூடிட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு காலை என் பண்ணிட்டு ஜங்குக் தான் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ரூமில் தேங்கோட அம்மாவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா 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 சொல்லுமா, அம்மா அம்மா சொல்லு அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்க. டேய் அமைதியாக தான் பேசுதேன், அமைதியாக பேசு, போகிற இடத்துல இப்படி தான் போய் கத்தி கத்தி பேசிகிட்டு இருப்பியா? சரி அம்மா நான் கத்தலை, சொல்லு அவன் யார், அவன் என்னதுக்கு இங்கே வந்திருக்கான், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வாயிலே வச்சா அடக்கமாக சொல்கிறேன்னு இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க. அவங்களோட அம்மா அவனை மதிக்கவே இல்லை. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் போக ஜங்குக்கோட அம்மா தான் திடீர்னு அந்த ரூம்குள்ளே வராங்க. அவங்க அப்படியே கப்பு சிப்புன்னு ஆயிடுறான். இப்போது 2 பேரும் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா அவங்களோட அம்மாவும் ஜங்குக்கோட அம்மாவும். ஸோ அவங்களோட அம்மா தான், எப்படி இருக்கீங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, உன்னெல்லாம் பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசை தெரியுமா? அண்ணன் எங்கக்கா, அண்ணன் வரல? ஐயோ நீ வேறடா, அவருக்கு வேலை வந்துடுச்சுன்னு அங்கேயே இருக்காரு, வருவார் எப்படியும் ஒரு கல்யாணத்துக்கு 1 வாரம் முன்னாடி வந்துடுவார் சரியா அப்படின்னு சொல்ல எங்கள் தேவங்க அப்படியே சைலண்டாக உட்காருக்கிறத பார்த்துட்டு, என்ன தேவங் ஓரமாக போய் உட்காந்துட்டு இருக்க, என்கிட்டலாம் பேச மாட்டியா அப்படின்னு கேட்க தேவங்க ஒரு மாதிரி வியடாக சிரிச்சிட்டு ஒரு மாதிரி எம்பாரசிங்கில் இருக்கான், என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ ஜங்குக்கோட அம்மா அதை பார்த்துட்டு இவ்வளோ வெக்கம் ஆகாது தேவங் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க 2 பேரும். இப்போது தேவங்களோட அம்மா தான், அக்கா உங்கள் பையன் அதாவது ஜங்குக்கு இருக்கான்ல, ஆமாம் ஜங்குக்கு, என்ன வேலைக்கா பார்க்குறான் சிட்டியில்? அதான் அப்பா பிஸ்னஸ் எடுத்து பண்ணு அப்படின்னு சொன்னோம், கேட்கல அப்படின்னு சொல்ல தேவங்க, பிஸ்னஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதுக்கப்புறமா அவனுக்கு பிடிச்சதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ கோச்சாக வேலை பார்க்குறான், ஜிம் கோச், அதுவும் இல்லாமல் பாக்ஸிங் சாம்பியன் அப்படின்னு சொல்ல. பாக்ஸிங்கா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க அப்படியே குருன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னா வந்து இந்த மாற்றி அடிச்சுப்பாங்கல்ல கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு, ஓ குத்துச்சண்டை மாதிரி, ஆமாம் அதுதான் அப்படின்னு சொல்ல. அவங்க இங்கே இல்லை. அப்போ அவங்களோட அம்மா வேற, குத்துச்சண்டை எல்லாரையும் போட்டு பொழந்து எடுத்துருவான்லக்கா ஜங்குக்கு, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மாவும் சொல்ல. இங்கே தேங்கலாம் அடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா குத்தி சண்டை போடுறவன் அப்பா கண்டிப்பாக நம்மளை அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஏங்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவங்க தான் காஃபியோட எழுப்ப, ஏய் என்ன வேணும், தூங்கிட்டு இருக்கிறது தெரியலையா, முடிச்சு கிளம்பு. இல்லைங்க காஃபி குடிங்க, லேட் ஆச்சுல்ல. இங்கே பாரு அது எனக்கு பக்க தெரியும், உன்னையா ஒரு பக்கம் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டுன்னு ஒன்று வைக்கிற மாதிரி. ஐயோ அம்மா, ஏய் தேவங் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கோட அம்மாவும் சரி ஜங்குக்கோட அம்மாவும் சரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கோட ஓவர் திங்கிங்லாம் விட்டுட்டு அங்கேருந்து குடுக்குன்ட்டு ஓடுறான். இப்போ ஓடிட்டு அப்படியே அவன் ரூமுக்கு தான் போகிறான். ஐயோ ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முட்டி பார்த்துட்டு இருக்கான். இங்கே பார்த்தா 2 பேரும் பேசிகிட்டே தான் இருக்காங்க. இந்த பக்கம் தேவங்க தான், ஐயோ ரொம்ப வேர்க்குதே, இந்த வெயில வேற கொளுத்தி அடிக்குது, உசுரை வாங்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிக்கலான்னு குளிக்க போயிடுறான். இப்போ அப்படியே கீழே காணிச்சான் ஜங்குக்கு தான் கீழே வந்திருப்பான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு. அங்கே இருக்க 4-5 குட்டீஸ்லாம் இருக்குது, அவங்களெல்லாம் அப்படி ரசித்து பார்த்துட்டு இருக்கான். எனக்கும் தேவங்கும் கல்யாணம் ஆன பிறகு இப்படி தானே 4-5 எங்களோட ப்ராடக்ட்டு வெளியே வந்து இப்படி விளையாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு லைட்டாக சிரிக்கிறான். இப்போ அந்த குழந்தைங்க தான், அண்ணா வாங்கண்ணா போய் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்க,
டேய் குழந்தைங்களா, எனக்கு விளையாட மூடலாம் இல்லைடா, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல. இல்லை இல்லை, நீங்கள் விளையாட வந்தே ஆகணும், கண்ணாமூச்சி விளையாடியா ஆகணும் அப்படின்னு சொல்ல. கண்ணாமூச்சியா? ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்த. ஜங்குக்கும் சரி அங்கே போய் நம்ம எங்கேயா போய் ஒளிஞ்சு ஓரமாக நிற்க தானே போகிறோம், அதுக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறானா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். இப்போ அப்படியே தான் கண்ணாமூச்சி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குழந்தை தான் கண்ணை பொத்திக்கிட்டு. இங்கே ஜங்குக் எல்லாத்தையும் அப்படி தேடி தேடி பார்க்குறான். எல்லா இடத்துலையும் குட்டி குட்டியாக எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்குதுங்க. ஏய் என்னடா இவ்வளோ பெரிய வீட்டில் எனக்கு ஒளியிறதுக்கு ஒரு இடம் இல்லையா? நம்ம ரூமு வேணாம், குட்டி பசங்க கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறான். போயிட்டு ஒரு ரூமு அழகாக திறந்துருக்கு. திறந்துருக்கு, பூந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பூந்துட்டு அந்த டோரில் லைட்டாக அப்படி சாத்திட்டு அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் தேவங்க பார்த்தா நல்லா குளிச்சுட்டு அப்போ தான் பையன் வெளியே வரான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த பக்கம் ஜங்குக்கு பார்த்தா அப்படி திருட்டு முழிச்சுட்டு நிற்க. ஜங்குக்கு நிற்கிற இடமும் அந்த ரெஸ்ட் ரூமோட டோரும் ஒரே ரூம் தான். ஸோ அது தேவங்களோட ரூம் தான். ஸோ இங்கே தேவங்க கரெக்டாக வெளியே வர அந்த குட்டி பையனை வந்துட்டு ஜங்கு கண்ணா உங்களை நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போன்னு பார்த்து தேவங்க என்னன்னா அப்படியே வெளியே வரான். வெளியே வந்துட்டு ஜங்குக்கை பார்த்தோன்னே ஜங்குக் அப்படின்னு சொல்ல. ஜங்குக் தான் சட்டுன்னு பிடிச்ச தேவங்க செவத்துலேயே சாச்சு அப்படி வாயை முட்டு நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த குட்டி பையன் என்ன சவுண்டு, சரி ஒன்றும் இல்லை நம்ம அவட போய் தேடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஓடிடுறான். இந்த ஜங்குக் தான் அப்படியே மூச்சு வாங்கிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தேவங்க அப்படியே ஒரு மாதிரி ஹேர்லேருந்து தனியாக ஸ்வெட் ஆகுது. தேவங்க ஒரு டவலோடு நின்றுட்டு இருக்கான். ஜங்குக்கு க்ளோஸப்பாக தேவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இங்கே தேவங்க தான் சங் சங் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேருந்து வார்த்தை வரல பிள்ளைக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அது சாரி நான் வந்து விளாடிட்டு இருந்தேன் அப்படியே உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் திரும்ப டோர் க்ளோஸ் ஆகிட்டு அது இந்த கதவு அப்படின்னு சொல்லிட்டு அது இழுக்க ட்ரை பண்ணேன். அது என்ன வரமாட்டேங்குது, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். தேவங்க தான் இப்போ அந்த டோர் பக்கத்தில் போய் நின்றுட்டு அப்படியே இதை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு திரும்பி ஜங்குக் சொல்லு தேவங்க. இல்லை அது அது என்னன்னா அது வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும் சொல்லு. இல்லை கேளு. அது என்னன்னா உங்களுக்கு என்ன கல்யாணத்தில் விருப்பமா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை நீங்கள் சிட்டியில் படித்தவர், நான் எங்கள் கிராமத்தில் ரொம்ப படிக்கக்கூட இல்லை. நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போய் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா என்னாலாம் தாங்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஜங்குக்கு இப்போ சடனாக தேவங்க அந்த டோர்லேயே சாச்சு அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் அந்த கிஸ் அப்படியே போகுது. தேவங்க என்ன ஆச்சுன்னு தெரில. ஜங்கு கிஸ் பண்ணும்போது அதை தடுக்கணும்னு தோணவே இல்லை. அப்படியே கிஸை வாங்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஜங்கு தள்ளுங்க, என்ன பண்ணுறீங்க? அது உன்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டல, இப்போ பண்ணுறத வச்சு உனக்கு என்ன தெரியுது? அதுக்குன்னு எப்படியா முத்தம்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு தொடச்சிட்டே நிற்க. ஏய் தொடக்காத, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல. பண்ணுறதுலாம் பண்ணிட்டு மிரட்டுறீங்களா, அம்மாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டே இருக்கா. திரும்ப கிஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, என்னெல்லாமோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்க அவங்க அப்படியே தொடக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறான். அவனால் என்ன பேச முடியும்னு அவனுக்கு தெரியல. ஒரு மாதிரி கண்ணால் செவந்து போயிடுது. இங்கே ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஏய் என்ன வேறு எதாவது கேட்கணுமா என்ன? அது நீங்கள் பாக்ஸரா? ஆமாம் பாக்ஸர் தான் அப்படின்னு சொல்ல. அப்போது அடிப்பீங்களா? அடிப்பேனா அடிக்க மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு சொல்கிறேன். கரெக்டாக 1 o'clock மாடிக்கு வந்துடுனேன். மாடிக்கா? நான்லாம் வர மாட்டேனே, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கத்திட்டே இருக்க. நீ வருவ, நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. இப்போ அடுத்த செகண்ட் அங்கே பார்த்தா ஐயோ யாரும் கண்ணிலையும் படாமல் மேலே போகணுமே, யாரோ கண்ணில் மட்டும் செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க தான் பொறுமையாக மேலே போகிறான். மேலே போய் பார்த்தா ஜங்குக்கு ஆல்ரெடி அந்த தூணில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ தேவங்க வந்ததை பார்த்தோன்னே நான் தான் சொன்னேன் நீ வருவேன்னு. வந்ததெல்லாம் சரிதான், சொல்லுங்கள் என்ன அடிப்பீங்களா அப்படின்னு சொல்ல. முதல்ல நான் எப்படி அடிப்பேன்னு நீ பார்க்கணும்ல, இங்கே வா பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுக்க. உண்மையிலே வா, நான் பார்க்கலாமா? கண்டிப்பா, நீ வருங்கால பொண்டாட்டி, நீ பார்க்காம யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே தேவங்க பிடிச்சி பக்கத்தில் எடுத்து அப்படியே ஒரு மாதிரி இப்போ அவன் அந்த தூண் மேலே உட்காந்துட்டு இருக்கான். தேவங்க வந்து திரும்பி நின்றுட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் அப்படியே பேக் சைடாக ஹக் பண்ண மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இப்போது அப்படியே அந்த ஃபோன் எடுத்து அப்படியே 2 பேரும் அந்த வீடியோ தான் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. தேவங்க ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு காணிச்சா ஜங்குக் ரொம்ப சுவாரஸ்யமாக தேவங்களோட ஐஸு, லிப்ஸு, அப்புறம் அவனோட ஏஸ், நெக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹேர்லேருந்து வர அந்த ஸ்மெல் எல்லாத்தையும் அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ தேவங்க இங்கே சுவாரஸ்யமாக வீடியோ பார்த்துட்டு இருக்கான்ல, அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இப்போது ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக அவன் கையை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட டிஷர்ட்குள்ளே விடுறான். தேவங்க அதெல்லாம் தெரியவே இல்லை, அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கையை அப்படியே மேலே போக்குது. இங்கே தேவங்க ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக் அது
ஜங்குக்கா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்க, ஏன் ஃபீல் பண்ண முடியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு டீப் வாய்ஸு. அதை கேட்டோன்னா தேவங்க ஒரு மாதிரி படபடன்னு ஆகிடுது. ஜங்குக்கா விடுங்க, நான் போகணும். போ கொஞ்ச நேரத்தில் விட்டுருவேன், அப்புறம் போ சரியா, விடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தேவங்க அப்பவுமே ஓடி வந்திருப்பான். இப்போ இந்த பக்கம் காட்டினா எல்லாரும் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் தேவங்கும் ஜங்குக்கும் என்கேஜ்மெண்ட் மாதிரி நடத்த போகிறாங்க. இப்போ தேவங்களோட அம்மா தான் வந்து ஜங்குக்கு பக்கத்தில் நல்ல ஜங்குக் கிட்ட பேச அப்படிலாம் சொன்னான். தேவங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்கான். பிகாஸ் நைட்டு ஜங்குக்கு நல்லா வச்சு ஏதோ பண்ணி விட்டுருப்பான் அங்கங்கே டச் பண்ணிட்டு. தேவங்க அதை நினச்சி பயந்துட்டு இவன் பக்கத்துலேயே இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டே இருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் செம்ம காண்டாயிட்டு, ஏய் நெல்லு, இல்லை முடியாது, நான் நிற்க மாட்டேன், நான் போகிறேன், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க கத்த. இப்போ ஜங்குக்கு தான் வாய மூடு, எதுக்கு இவன் என்னை பார்த்து ஓட்டே இருக்கு, நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் என்னை பிடிச்சாலே அங்கங்கே கை வைக்கிறீங்க, ஏதோ பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு சுத்தமாக அதெல்லாம் பிடிக்கல, என்னை விடுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ உடக்குடக்குன்னு கத்திக்கிட்டு இருக்க. இங்கே பாரு அமைதி இல்லைன்னு வையன், முத்தம் தந்துடுவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல தேவங்க அப்படியே அமைதியாயிடுறான். இங்கே பாரு, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் எந்த பொண்ணு பையன் மேலே கை வச்சதே கிடையாது. முதல் டைம் என் கை உன் மேலே தான் படுது. ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இப்போது எனக்கு உன்னை பிடிக்கலன்னு வையன், நான் உன்னை துள்ளி அளவு கூட இந்த மாதிரி நின்னோ இல்லை உன்கிட்ட பேசிட்டோ இருக்கவே மாட்டேன். ஸோ என்னை பற்றி அவ்வளோ சீப்பாலாம் நினைக்காதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே தான் கொஞ்சம் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ மேரேஜ் வர்றதுக்கு ஒரு 2 days முன்னாடி எவ்வளோ அவசரமாக கட்டி வச்சுருக்காங்க இந்த வீடை. ஐயோ முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க தான் இப்போ பொறுமையாக அந்த வீட்டோட இன்னொரு பக்கம் செவரோட ஏறிட்டு ஜங்குக்கோட அந்த விண்டோ பக்கத்தில் தான் போய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திறந்து பார்த்தா தேவங்க, ஏய் இங்கே என்ன பண்ணுற மொசக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு தூக்க. அது வாங்க வெளியே போகலாம். என்ன வெளியா இந்த நைட்லையா? ஆமாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த செகண்ட் பார்த்தா தேவங்கும் ஜங்குக்கும் அப்படியே லாங் வாக் போயிட்டுருக்காங்க ஒரு நைட் டைமில். இப்போது ஜங்குக் தான், ஓய் சொல்லுங்க ஜங்குக். இல்லை நான் கேட்டேனே, லவ் பண்ணுறியா? அப்படின்னா இல்லை என்னை காதலிக்கிறியான்னு கேட்குறேன் சொல்லு அப்படின்னு கேட்க எங்கள் தேவங்க ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் எதுவுமே சொல்லலை, அங்கேருந்து அப்படியே நடந்து போகிறான். தங்குக்கும் அவனுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இத்தனை தடவை கேட்குறோம் அப்படி மதிக்காமல் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அவனும் எதுவுமே பேசிக்கல, அப்படியே பார்த்துட்டு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லாங் வாக் போயிட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துட்டாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்துட்டு, உனக்கு பிடிக்கலன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லிடுறேன். ஏன்னா உனக்கு பிடிக்காம அவங்க கூட நான் மட்டும் காதலிச்சுட்டு வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே போகலான்னு பார்க்க அவங்க அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட் காலரை பிடிச்சி அப்படியே இழுத்து நச்சுன்னு லிப்லேயே ஒன்று வைக்கிறான். யார் சொன்னா உங்களை பிடிக்கலன்னு? உங்களை பிடிக்காம தான் நீங்கள் நான் முதல் தடவை முத்தம் தரும்போது அதை வாங்கிட்டு இருந்தேனா? அப்புறம் நீங்கள் என்ன டச் பண்ணும்போது நான் சும்மா விட்டுட்டு யார்கிட்டயும் சொல்லாமல் இருந்தேனா என்ன? இது கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா பிராந்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓடிடுறான். இவன் ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது, அங்கேயே நின்று செம்மையாக கத்திட்டு இருக்கான். இப்போ அப்படியே அடுத்த சீனில் காட்டினா மங்கல்யம் தந்துனானே அப்படின்னு சொல்லிட்டு பிபி உதிர சவுண்ட்லாம் கேட்குது, ட்ரம்ஸ்லாம் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா டேக்குக்கு மேரேஜ். தேவங்க கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ், அவ்வளோ ஹாப்பி டியர்ஸ் வந்துட்டுருக்கு. ஜங்குக்கு ஒரு பிரைட் ஸ்மைலோட தேவங்களோட கழுத்தில் அந்த செயினை தான் அப்படியே போட்டு விடுறான். ஸோ இங்கே தேவங்களுக்கு அவ்வளோ பிளஸ்டாக இருக்குது. 2 பேருக்கும் எப்படி தாண்டா மேரேஜ் முடியுது. ஜங்குக்கு ரொம்ப ஈகரா பெட்டில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ தேவங்க தான் அப்படி உள்ள வந்துட்டு அந்த பக்கமாக உட்காந்துக்கிறான் வெக்கத்தில். ஏய் என்ன அந்த பக்கம் உட்கார்ற, இங்கே வாடி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏய் இங்கே வரியா இல்லை நான் அங்கே வரவா அப்படிங்கிற மாதிரி கேட்க முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டா தேவங்க அங்கேயே உட்காந்துட்டு இருக்க. அங்கே ஜங்குக் தான் அப்படியே பின்னாடி வெளியே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான் தேவங்களோட கழுத்தில் அந்த செயின். அதை பார்த்துட்டோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. இப்போ அப்படியே பார்த்துட்டு, ஏய் பொண்டாட்டி ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டா தேவங்க தான் அப்படியே லைட்டாக திரும்புகிறான். ஜங்குக் அப்படியே முத்தம் கொடுத்தவாரே அந்த செயினை அப்படியே பிடிச்சி பார்க்குறான். 2 செஸ்ட்டுக்கு இடையில செம்மையாக இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு செம்ம அழகாக இருக்கு ஜங்குக் அப்படின்னு சொல்லும் போது இப்போ அடுத்த சீனில் காட்டினா ஜங்குக்கு ஒரு மாதிரி 2த்துக்கு இடையில வந்துட்டு அந்த செயினை அவன் லிப்ஸால் எடுத்து அப்படியே ஓரமாக தூக்கி போடுறான். அவங்களுக்குள்ள இனிதே எல்லாம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
இப்போ அப்படியே தான்டா எனக்கு சீனில் காட்டினா தியாங் தான் அப்படியே ஜங்குக்கா அணைச்சவாறு படுத்துட்டு இருக்கான். ஜங்குக்கும் தியாங்க நல்லா செக்யூராக கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். ஏன் எனக்கு இவ்வளோ வலிக்குது? அதெல்லாம் பண்ணுறது பண்ணால் வலிக்கு தான் செய்யும். ஓ, அப்போ முத்தம் கொடுத்தாலும் குழந்தை வராதா? ஏய், எந்த காலத்தில் இருக்கு நீ? இல்லை, நான் அப்படி தான் நினச்சேன். அம்மா சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும், என்ன வலிச்சாலும் தாங்கிக்கணும். அது இப்படி தான் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இல்லைனா என்ன பண்ணியிருப்பேன்? இல்லைன்னா உங்களை என்னை தொட்டு டச் பண்ண விட்டுருக்க மாட்டேன். ஓஹோ, என்ன பண்ண விட்டுருக்க மாட்டேன்? டச் அப்படின்னு சொல்லிட்டு தியாங் கஷ்டப்பட்டு இங்கிலீஷோட ப்ரொனவுன்ஸ் பண்ணேன். இங்கே ஜங்குக்கு செமையாக தியாங்கோட நோஸ்லேயே வந்து ஒரு பைட் பண்ணிட்டு, சரி தாண்டி என் பொண்டாட்டி பட்டிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். ஜங்கு கிஸ் பண்ணனே அவங்களோட ஃபேஸை பார்க்கணுமே, கோவப்பத மாதிரி செவன்னு மாறிடுது. ஏய், என்ன வெக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிச்சலாம் காணிச்சிட்டு இருக்கான். ஜங்குக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கான்.